everyone, welcome to Learn with Aparna. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணா பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நீங்க நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க, பட் வீடியோஸ் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இப்பதான் எனக்கு யூடியூப் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்கை பொறுத்து தான் யூடியூப் வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நம்மளோட ப்ரொனன்சியேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஹவு டு என்ஹான்ஸ் யுவர் ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இன்னைக்கு பேரண்ட்ஸா இருக்கீங்க, இந்த ஏஜ் குழந்தைங்களோட பேரண்ட்ஸா இருக்கீங்க, லைக் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸோட பேரண்ட்ஸா இருக்கீங்க, ஸ்கூல்ல இருக்காங்க அவங்க அப்படிங்கும் பொழுது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் அவங்களா இருக்கலாம், இல்ல நார்மலா எல்லாருமே நம்ம இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டு இருக்க ஒரு விஷயம் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு ஆல்பாபெட்டோட சவுண்ட். லைக் ஆல்பாபெட்டிக் லெட்டர் இருக்கு இல்லைங்களா, ஏ அப்படின்னா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சி அப்படின்னா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு செப்பரேட் சவுண்ட் இருக்கும். இதுல என்ன சவுண்ட் இருக்கு, ஏன்னா ஏ, பினா பி, இதே நம்ம புதுசா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோனிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சி அப்படின்னா சிங்கிறது ஆல்பாபெட்டோட சவுண்ட் சி, ஆல்பாபெட்டோட சவுண்ட் சி, பட் அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கும்னா கா. ஓகே, சோ இப்ப ஏனா ஆ, இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கும். சோ இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஃபோனிக்ஸ் கரெக்டா இருந்தா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். லைக் இப்ப நம்ம எல்லாருமே என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து யாராவது ஒருத்தவங்க தவறா உச்சரிக்கும் பொழுது நம்மளுக்கு சிலருக்கு சிரிப்பு வரும், சிலருக்கு கோவம் வரும், சிலர் சொல்லித்தர ட்ரை பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசும்பொழுது நம்மளோட உச்சரிப்பு தப்பா போயிருமோ, நிஜமா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால நம்ம நிறைய பேசாம இருக்கோம். சோ இப்ப அதனால என்ன பண்ண போறோம்னா, ப்ரொனன்சியேஷனுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இப்ப இந்த ஃபோனிக்ஸ் நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப படிக்கிற குழந்தைங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ ஈவன் நானுமே இப்போ என்னோட பையனுக்கு சொல்லி தரதுக்காக ஃபோனிக்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் கத்து கொடுக்கணும், அதுக்கான வீடியோ போடுங்க, அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவா ஐ புட் ஒன் வீடியோ ஃபார் தட். ஸோ இப்போ அபார்ட் ஃப்ரம் தட், இப்ப குழந்தைங்களுக்கு இந்த ஃபோனிக்ஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல்லயும் சொல்லி தந்துடுறாங்க. நம்மளுமே நிறைய எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுக்குற இடங்கள்ல கிளாஸஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம பண்றோம். ஸோ தட் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம 90s ஜென்ரேஷன் ஆகட்டும், ஆனா நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வாழ்ந்துட்டோம். இதுக்கு மேல நம்ம போய் ஃபோனிக்ஸ் கிளாஸ் கத்துக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபோனிக்ஸோ இந்த மாதிரி இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் நம்மளுக்கு சொல்லி தரதுக்கான வாய்ப்பும் பெருசா அமையல. 90% ஆஃப் பீப்புள் நம்மளுக்கு we are not into international schools on that, right? நார்மலா ஒரு ஸ்கூல்ல படிச்சோம், ஒரு நல்ல வேலையில இருக்கும், இல்ல இப்ப படிச்சுட்டு இருக்கோம், வாட் எவர். பட் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷனுக்கு செப்பரேட்டா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சிலதை நம்மளே தப்பா சொல்லுவோம். ஸோ சிலர் சிரிப்பாங்க அப்படிங்கிற பயம், அந்த நாளையும் நம்ம இங்கிலீஷ் பேசாம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருந்தா இந்த 13 பாயிண்ட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எஸ். ஸோ இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதோட இருக்கிறத எப்படி பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஃபோனிக்ஸ் எல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகேங்க, நம்ம இருக்கோம், நான் இருக்கேங்க, பாத்துக்கலாம். ப்ரொனன்சியேஷன் தானே, இங்கிலீஷ் தானே, ஐ எம் தேர். ஓகே, ஆர் யூ ரெடி? யா. சோ லிப்ஸ், டங் அண்ட் த்ரோட். உதடு, நாக்கு, தொண்டை. சோ இந்த 3 தான் நம்மளோட ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரு உச்சரிப்புக்கு உதவி பண்ற நம்மளோட ஆர்கன்ஸ். சோ டீத் ஒன்று இருக்கு, பட் டீத் வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ண போறது கிடையாது. அதனால லிப்ஸ், டங் அண்ட் த்ரோட் பத்தி சொல்றேன். சோ இப்ப நம்ம ஏதாவது ஒரு மொழி இல்ல ஒரு வார்த்தை நம்ம பேசும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் நம்மளோட டங் வந்து மேல போகுதா, கீழே வருதா, தொண்டை வந்து உள்ள இறங்குதா, வெளியே வருதா, லைக் வார்த்தை தொண்டைக்கு உள்ள வந்து வெளியே வருதா, உதடு மேல உதடு டச் பண்ணுதா, கீழே உதடு டச் பண்ணுதா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கண்டிப்பா நோட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ அதை பொறுத்தும் நம்மளோட ப்ரொனன்சியேஷன் மாறும். சோ நீங்க பேசுறதே நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். அதே போல ஏதாவது மூவிஸ் பாக்குறீங்க, இல்ல யாராவது இங்கிலீஷ் பேசுற ஏதாவது சீரீஸ் பாக்குறீங்க, இல்ல ஏதாவது வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல மூவில அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா நீங்க ஆப்போசிட்ல பேசுறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஜெனரலா நம்ம கண்ணை பார்த்து பேசணுங்கிறதுனால ஆப்போசிட்ல பேசுறவங்கள்ட்ட அதை கவனிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். பட் ஜெனரலா மூவிஸ் பார்க்கும் பொழுதோ இல்ல வேற ஏதாவது வீடியோஸ் பார்க்கும் பொழுதோ நீங்க பார்க்கலாம். அவங்களோட
நாக்கு வந்து மேல கீழே மேலுதடா கீழுதடா இல்ல தொண்டை டங்கு இதெல்லாம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கறத பாரு. நம்மளுக்கு வந்து நம்ம ஐயா கலைஞர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நான் என்று சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டாது, நாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் உதடுகள் கூட ஒட்டும்னு. சோ அதுவுமே ஒரு ப்ரொனன்சியேஷன் கான்செப்ட் தான். நாம் இம் சொல்லும் பொழுது உதடு ஒட்டும், நான் அப்படின்னு சொல்லும்போது உதடு ஒட்டாது. சோ பேசிக்கலா நம்ம எப்படி ஒரு எழுத்தை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம், உச்சரிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ ஏதோ ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, அது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈவன் கூகுள்ல கூட ஒரு வார்த்தை எழுதி ப்ரொனவுன்ஸ் சொல்லும்போது அந்த லிப்ஸோட மூவ்மெண்ட் அது கூட காட்டும். ட்ரை பண்ணி வேணா பாருங்க. சோ அதை வச்சும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்ம கத்துக்கலாம். அடுத்தது மிரர். உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களை தவிர பெட்டரான பர்சன் இல்ல உரிமையோட பர்சன் யாருமே கிடையாது. நான் எப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து நீங்க பேசும் பொழுது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, ஒரு 2-3 வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைகள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்து அதை நீங்களே உங்களுக்கு திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. அதே போல கண்ணாடி முன்னாடி பேசும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தொண்டை நாக்கு உதடெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறதும் நம்மளால ஈஸியா நோட்டீஸ் பண்ண முடியும். அதே போல ரெக்கார்ட் யோர்செல்ஃப். நீங்க பேசுறத நீங்களே ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. பேசுறதுன்னு சொல்றது இங்கிலீஷ்ல. 2 நிமிஷம் பேசுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி கேட்டு பாருங்க. உங்களுக்கே சில இடங்கள்ல நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணது இது தப்பு இது கரெக்ட்னு தெரியும். சோ அதை வச்சும் நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல போன்ஸ், வாய்ஸ் சேட், ஹே கூகுள், சிரி. சோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம், இந்த கிராமர் செக் பண்ற ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், மேபி இப்ப இருக்க ஏஐ ஆகட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஐம் நாட் அகெயின்ஸ்ட் திஸ். பட் நான் ஏன் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கையிலேயே ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ப்ராசஸ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்ப நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், அதுல கிராமர் செக்கர் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எழுதும் பொழுது அதுவே சொல்லிடும் இந்த கிராமர் தப்பு இது கரெக்ட்னு அதுவே மாத்தி கொடுத்துரும் பொழுது அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுங்கிறத நான் வந்து என்னோட மைண்டுக்கு ஏத்துக்காமே போயிருவேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அது கரெக்ட் இல்ல, இதுதான் கரெக்ட்னு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. சோ அதனால இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதீங்க கத்துக்கும் பொழுது இங்கிலீஷ்காக அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இங்க நான் என்ன சொல்றேன்னா, போன்ஸோட வாய்ஸ் சேட்டோ இல்ல ஹே கூகுள், ஓகே கூகுள், சிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வாய்ஸ் சேட் சொல்லும் பொழுது சோ பேசிக்கா நம்ம பேசுறத கேட்டு அது வந்து நம்மளுக்கான தேவையை பூர்த்தி பண்ணும். நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்து கொடுக்கும், சர்ச் பண்ணும், ஆன்சர் பண்ணும், அதெல்லாம் கரெக்ட். இப்போ இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எப்படி வந்து இது பண்ணிருப்பாங்கன்னா 100% எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இங்கிலீஷ் பேச மாட்டோம், எல்லாருக்கும் தெரியும். பிளஸ் ஒரு கண்ட்ரியோட ப்ரொனன்சியேஷனுமே டிஃபரெண்டா இருக்கும், ஒரு பர்சனோட ப்ரொனன்சியேஷனுமே டிஃபரெண்டா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா இருக்காது. அதனால இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அது வந்து கரெக்டான விஷயத்த காட்டுறதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்குங்கிற மாதிரி தான் அதை ரெடி பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் பேசிக்கலி அ மெஷின், அ சாஃப்ட்வேர். ஒரு ஹியூமனோட டச்காக அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே அது வந்து புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ற மாதிரிதான் மேனுஃபேக்சரே பண்ணிருக்காங்க, அப்படிதான் அது ஃபீட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க பேசுற ப்ரொனவுன்ஸ் பண்ற விஷயம் வந்து உங்களோட போனோட வாய்ஸ் சேட்டோ இல்ல ஓகே கூகுளோ இல்ல சிரியோ வாட் எவர் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் போன், அவங்களால அதுங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க கேட்கறத கரெக்டா புரிஞ்சு அதுக்கான ரிசல்ட் கரெக்டா காட்டுது அப்படின்னா your pronunciation is good, you don't need not worry about it. ஓகேங்களா? போல compare different words and sounds. சோ ஒவ்வொரு வார்த்தையும் அதோட சவுண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு பென், டென், தென், பேக், பேக். சோ இந்த மாதிரி வார்த்தைகளோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பென், டென், பி, டி. சோ பி சொல்லும் பொழுது உதடுகள் ஒட்டி பி பென் சொல்றோம். டென் அப்படிங்கும் பொழுது டென், நம்மளோட நாக்கு வந்து மேல தொண்டை இருக்குல்ல, நம்மளோட இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, தொண்டையில தாடை, ரைட். சோ மேல டச் பண்ணி சொல்றோம் டென், டென். ஓகே. சோ இது வந்து பென், பென். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் குட்டி குட்டி வார்த்தைகள் எடுத்து அதோட சவுண்ட்ஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பேக், பா, பேக், பா. சோ இந்த மாதிரி உங்களால கத்துக்க முடியும். சோ இந்த மெத்தடும் ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் இருந்து ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வார்த்தைகளுக்கு போகலாம். அடுத்து ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தையில எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கறத கவனிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்லும் பொழுது எனக்கே தெரியாது,
நான் சொல்றதை நானே கவனிச்சு எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது மட்டும் இல்ல, யாராவது பேசுறவங்க அது மேபி ஏதாவது வீடியோல இருக்கிறது, மூவில இருக்க கேரக்டர்ஸ், எதுவா வேணா இருக்கலாம், ரன்னிங் கமெண்ட்ரிஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் எங்க கொடுக்குறோம் ஒரு வார்த்தைக்கு? எக்ஸாம்பிளுக்கு இப்போ 30, 13, 30, 13, 30, 13. So 30, 13. So இந்த டிஃபரன்ஸ் இப்ப எனக்கு டீன் அப்படிங்கிறது லைக் 30ம் 13ம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் டீன் அப்படிங்கறதுல நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ லிட்டரலா சிமிலர் வேர்ட்ஸா இருக்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். எந்த வேர்ட்ல எங்க ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறதையும் கவனிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல இன்டோனேஷன் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோட டோன். இப்ப நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறோம் பொழுது அது ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா, அதாவது எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா, ஏன்னா நடுவுல எங்கேயாவது ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா. நம்மளோட லாங்குவேஜ் நம்ம பேசும் பொழுது நம்மளோட ஹார்ட்டோட இசிஜி ரிப்போர்ட் இல்லைங்களா, இப்படி மேல கீழே மேல கீழே மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது மேல கீழே போயிட்டு இருக்க வரைக்கும் தான் நம்ம அலைவ். ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சுன்னா முடிஞ்சது, இட் இஸ் டெட், நோ மோர். அதே தான் லாங்குவேஜ்க்கும். நம்ம பேசும்பொழுது மேல கீழே இருந்தாதான் அது லாங்குவேஜ். அப்பதான் அது புரியும், அப்பதான் அந்த உச்சரிப்புகள்லாம் கரெக்டா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா பிளாட்டா ஒரே மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பேசுறோம், என்ன கன்வே பண்றோம், என்னதுன்னே யாருக்கும் புரியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது என்னோட கடைசி இன்டோனேஷன் வந்து ஃபால் ஆகக்கூடாது, ரைஸ் ஆகணும். ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். சோ ஒரு ஆன்சர், ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது என்னோட கடைசி டோன் வந்து ஃபால் ஆகும். கொஸ்டின் கேட்கும்போது என்னோட கடைசியான டோன் இன்டோனேஷன் வந்து என்னோட பேஸ் வந்து ரைஸ் ஆகும். சோ இதுதான் வந்து இன்டோனேஷன். சோ நம்ம எந்த இடத்துல நம்மளோட டோன் வந்து ஃபால் ஆகுது, எந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படிங்கறதையும் நோட்டு பண்ணுங்க. அடுத்தது கண்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம டென்ஸ்ல ரொம்பவே பார்ப்போம். ஸோ டென்ஸ் வில் பி யுவர் நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3. ஸோ அது வரும்போது பார்ப்போம். பட் இங்க ஷீல், ஷீ apostrophe LL, இதோட எக்ஸாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ வில், இதுதான் ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த ஷீ வில் தான் நம்ம ஷீல் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதாவது ஷீ பிளஸ் வில் அப்படிங்கறத ஷீ apostrophe LL, இந்த WIக்கு பதிலா apostrophe வந்திருக்கு. இப்ப நான் இதை வந்து ஷீ வில் அப்படிங்கறத நான் கண்ட்ராக்ட் சுருக்கும் பொழுது இப்படி எழுதுறேன். சோ இதை நான் எப்படி சொல்வேன்னா ஷீ இல், ஷீல், இல், ஓகே, ஷீல். அதே போல ஐ ஹாவ் அப்படிங்கறத எப்படி சொல்லுவோம்னா ஐவ், I apostrophe VE, ஐவ். சோ apostrophe இந்த மாதிரி சுருக்கம் வரும் பொழுது நம்ம இது எதுக்கு சொல்றோம்னா நிறைய பேசும்பொழுது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ இது வந்து இந்த கண்ட்ராக்ஷன்ஸ்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ கவனமா பேசணும், அடுத்தவங்க பேசும்பொழுதும் கவனம் தேவை. பிகாஸ் அந்த கண்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு மீனிங்கா மிஸ் பண்ணிடக்கூடாது. ஷீல், ஹீல், வீல், ஐவ், யூ, ஓகே. ஹீங்கிறப்போ ஹேஸ் வரும். ஸோ ஹீஸ், ஷீஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம டென்ஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். பட் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா எதுக்காகனா அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது, பேசும் பொழுதும், உச்சரிக்கும் பொழுதும் ரொம்ப கவனம் தேவை. அதை கவனிக்கும் பொழுதும், ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறத கேட்கும் பொழுதும் இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்காங்கிறதுல ஒரு கவனம் வச்சுக்கோங்க. அண்ட் சிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிங்கிறது பாட்டு பாடுறது. அப்ப என்ன பாட்டு பாட சொல்றீங்களா? பாடுங்க, என்ன தப்பு? ஸோ பேசிக்கா பாட்டு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. இங்கிலீஷ் பாட்டுங்க உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி லிரிக்ஸ் இருக்க பாட்டுங்க. மேபி அவங்க கொஞ்சம் சிம்பிளா புரியுற மாதிரி பாடுற மாதிரி பாட்டுகள் இருக்குங்களா. பேசிக்கா நம்ம தமிழ்லயே நிறைய பாடல்கள் நமக்கு அந்த மொழி அந்த வார்த்தைகள் தெரியும், புரியுற மாதிரி இருக்கும். சிலது வந்து நம்மளுக்கு புரியவே புரியாது. ஏதோ 2-3 வார்த்தைகள் அப்படியே வந்திருக்கும், அதை 10 தடவை கேட்டா கூட புரியாது. சோ அந்த மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய பாடல்கள் இருக்கும். நம்ம மொழியே நம்மளுக்கு சில பாடல்கள் புரியலங்கும் போது இங்கிலீஷ் எல்லாமே நமக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. சோ தப்பும் கிடையாது, அது அவமானமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நார்மல். சோ அதுல உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி பாடல்கள் எடுத்துக்கோங்க. அதுல எப்படி வந்து ஒரு லிரிக்கும் ப்ரொனவுன்ஸ் ஆயிருக்கு, எப்படி பாடுறாங்க, எப்படி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, எப்படி அந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கவனிச்சு அதோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. சோ அந்த லிரிக்கோட அந்த மியூசிக்கோட நீங்க அந்த பாட்டோட சேர்ந்து பாடும்பொழுது
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் மனதில பதியறது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தையோட உச்சரிப்பும் அப்படியே சேர்ந்து பதியும். சோ அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது டங் ட்விஸ்டர்ஸ். டங் ட்விஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நாப்பிரட்சி. நம்ம தமிழ்ல நிறைய இருக்கும். தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் தட்டையால் அடிப்பார். யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இந்த மாதிரி நாப்பிரட்சி இருக்க நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. திக்குவாயா இருக்கவங்க கூட வந்து டங் ட்விஸ்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, சொல்லி சொல்லி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கூட சரியாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ்லயும் நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் இருக்கு. அந்த டங் ட்விஸ்டர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்கும் இருக்க, இப்போ பேக் பேக் அப்பெல்லாம் இருக்குன்னா இந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள், உச்சரிப்புல இவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிருக்காங்க. ஓகே, நம்ம சேனல்ல ஏற்கனவே டங் ட்விஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. ஓகே, இதுலயுமே இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூ தட் as well. ஓகே, அடுத்தது சேம் சவுண்ட் இன் யுவர் லாங்குவேஜ். ரைட், இப்போ யுவர் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நம்ம மொழி தமிழ் மொழி இல்லைங்களா? சோ நம்ம லாங்குவேஜ்ல அந்த சவுண்ட்ஸை எப்படி வந்து நம்ம உச்சரிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு டி டி இது ரெண்டும் எடுத்துக்கலாம். என்னது? டி அண்ட் டி இது ரெண்டும் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்ல படி பட்டி, பிடி, வாடி வாசல், கட்டி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் தமிழ்லயும் இருக்கும் இல்லைங்களா? சோ அதுலயே பாத்தீங்கன்னா இட்டு டி வரும்பொழுது டி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் டி. அதுவே வெறும் டி மட்டும் வரும்போது டீனா நான் இந்த டி சொல்றேன், டி டட்டா டி இருக்கு இல்லைங்களா? இது மட்டும் வரும்பொழுது நம்ம டிங்கிற மாதிரி சொல்லுவோம், டி படி பிடி. சோ டி சவுண்டுக்கும் டி சவுண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது வந்து நம்ம லாங்குவேஜ்ல இருக்க நம்ம மொழியோட நம்ம வார்த்தைகள் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதும் நம்மளால அந்த சவுண்ட் டிஃபரன்சியேஷனை கண்டுபிடிச்சு கரெக்டா அதை ஃபாலோ பண்ண முடியும். அதே போல ஃபீட்பேக் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாருக்கும் இவ்வளோ கொடுத்து வச்சவங்களா, அவ்வளோ பிளஸ்டான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே அவ்வளோ பிளஸ்டா நீங்க இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. பட் சிலருக்கு தான், பல பேர் எல்லாருக்குமே நண்பர்கள் இருக்காங்க. பட் அந்த எல்லாருடையுமே கொஞ்சம் பேருக்கு தான் நிஜமாவே நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணும், நம்ம வந்து ஒரு இடத்துல சக்சீட் ஆகணும்னு நினைக்கிற அந்த மாதிரி நண்பர்கள் கொஞ்சம் பேருக்கு தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ். எனக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப பிளஸ்ட் நானு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் அந்த மாதிரி நண்பர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க அந்த மாதிரி ஒரு நண்பரா இருங்க உங்களோட நண்பர்களுக்கு. ஓகே, ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிஜமாவே உங்களோட முன்னேற்றத்தை பத்தி பங்கு கொள்ற, ஆசைப்படுற, சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்டையும் நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். நான் அந்த மாதிரி பேசுறேன், நான் ஏதாவது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு சொல்லு, நான் திருத்திக்கிறேன், அந்த மாதிரி நீங்க சொல்லி அவங்க கிட்ட சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி பேசும்போது இங்கிலீஷ்ல அவங்க சொல்ற அந்த திருத்தங்களையும் நீங்க திருத்திக்கிட்டு ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேசும்பொழுது ப்ரொனன்சியேஷன்ங்கிறது இம்ப்ரூவ் பண்ண முடியும். எழுதுறது மூலமா நம்ம கிராமரோ இல்ல வெக்காபுலரியோ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் பேசுறது மூலமா தான் நம்மளால நம்ம ப்ரொனன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். லிசன் பண்ணும்போது காது வழியா கேட்டுக்கிறோம், பட் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே போனாதான் நம்மளால ப்ரொனன்ஸ் பண்ண முடியும். பேசணும், படிக்கணும், ரீடிங். யூ கேன் ரீட் புக்ஸ், சத்தமா படிச்சு பார்க்கலாம், அப்பயும் ப்ரொனன்சியேஷன் தெரியும். பட் பேசுறது தான் இட் இஸ் வெரி மச் பெட்டர், வெரி எஃபெக்டிவ் கூட. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா பிராக்டிஸ். பிராக்டிஸ் அப்படின்னா பிராக்டிஸ் தான். பிராக்டிஸ்னா மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம என்னதான் எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் அதை வந்து செயல்படுத்தாம நம்மளால அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியும், பெர்ஃபெக்ட் ஆக முடியும். பெர்ஃபெக்ட்னா உடனே யாருமே 100% பெர்ஃபெக்ட் ஆக முடியாதுங்க. பெர்ஃபெக்ஷன்ங்கிறது ஒரு வியாதி. ஸோ 100% பெர்ஃபெக்டா யாராலும் இருக்க முடியாது. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பாக்குற ஆளு. எது பண்ணாலும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. திருப்பி அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபைன் டியூன் பண்ணி அது பெர்ஃபெக்ட் ஆனாதான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி ரொம்ப ஃபைன் டியூன் பண்ணி நான் கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ அதனாலதான் அதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. திருப்பி மெருகேற்றி ஃபைனலா ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு நினைச்சேன். இப்பயுமே அது பெர்ஃபெக்ட்னு என்னால அப்படியே இதுவா சொல்லிட முடியாது. பட் கண்டிப்பா எஃபெக்டிவான ப்ராடக்ட் தான் அது. ஸோ எனக்கு அது பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இதை படிச்சு பார்த்து என்னோட ஃபீட்பேக் கொடுக்குற நிறைய பேருக்கு அது கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணா ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பப்ளிஷே பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ப்ரீ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இது பெட்டரா இருக்கும். இப்பயும் அதான் சொல்றேன், நான் அது பப்ளிஷ் பண்ணல. ஸோ உங்களுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ் இமீடியட்டா என்னால ஷேர் பண்ண முடியாது. பட் உங்களோட பேரும் உங்களோட ஊரும் எனக்கு அனுப்புங்க.
நான் என்னோட லிஸ்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணும்போது ஐ வில் கெட் பேக் டு யூ வித் ஆல் த டீடைல்ஸ் அண்ட் தென் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர் வித் ஆர்டர். ஓகேங்களா? ஃபைன். இது ஒரு பக்கம். பட் நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, யார்கிட்ட பேசிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு தான் திருப்பி போகணும். ஹவு டு ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் அலோன், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் அலோன் அப்படிங்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை பெட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிருங்க. அண்ட் இங்கிலீஷை பெரிய கம்மசூத்திரம்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், ஈஸியாக கற்றுக்கலாம். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கவலைப்படாதீங்க, we will master English. ஓகேங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. டேக் இட் ஈஸி.